ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேம் vlogs. ஸோ இந்த vlog எபிசோட், அதாவது நம்ம மறக்க முடியாத பயணம் எபிசோட் 2 சீரீஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம 2 சீரீஸில் என்ன இருக்குன்னா, நம்ம கருப்பு பாறை ஃபால்ஸோட இந்த வாட்டர் ஃபால்ஸோட நிறுத்திருக்கோம். இந்த vlogல வந்து ஏன்னா ரொம்ப அது 25 நிமிஷம் வச்சு தாலி எடுத்துட்டேன். ஸோ ரைட், ஸோ அந்த இது மாதிரி இந்த இது முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கலான்னு இருக்கேன். 25 நிமிஷம் தான் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம சித்ரா ஜெயின் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மாதிரி, பட் கோயில் மாதிரிலாம் இல்லை, எங்கள் ஒரு காமெடி மாதிரி நாங்கள் இது பண்ணோம். அந்த இது என்ன சொல்கிறது, ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இல்லை, சூசைட் பாயிண்ட் மாதிரியே தான், சூசைட் பாயிண்டே தான். ஏன்னா அங்கே முக்கால்வாசி போனது எல்லாமே கப்புள்ஸு. ஆனால் நானும் என் அண்ணனும் போனோம். ஆனால் அது என்ன சொல்கிறது, வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, எங்களுக்கு என்னையே தான் திட்டுவீங்க. ஏன்டா உங்கள் அண்ணனை விட்டுற வேண்டியதுன்னா தனியாக, ஏன்டா உங்கள் அண்ணன் கூடயே போனேன் அப்படின்னு தோணும். வாட்டர் ஃபால்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சித்ரா ஜெயின் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் கோயில் க்ளோஸில் இருக்குது, ஏதோ ரெனோவேஷன் மாதிரி போயிட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் சும்மா அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏற முடியலை, இந்த ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறவங்களாம் இல்லை, இங்கே வந்துருங்க பேசாமல். தினமும் ஏறுறது ஏறலாம். பாடியை கொஞ்சம் அந்த சந்தான டைப்பில் வச்சுக்கிட்டு ஏறுங்களேன், ஏறிடலாம். காலை கொஞ்சம் பின் தள்ளி, உடம்ப முன் தள்ளி, உடம்ப முன் தள்ளி போக வேண்டியதா. அவா என்ன டயர்டு ಜೋಡ್ದು ಸರ್. ಅದೇ ಈ ಬಡ ಮೂರಾಳು ಇರಾರು ಯಾರ ஜீவா சந்தானா அதே தான், அப்புறம் இன்னொரு வினய், மூராள்னு இருக்காரு. கூடுக்கிட்டு டைட்டிங்க கூடுக்கிட்டு பாரு. என்றென்றும் புன்னகை, அதை இங்கே என்றென்றும் புன்னகை. இங்கே போகாது. ஐயோ ஐயோ, அது மாதிரி தான் அதுதான். ಯಾರಿಗೆ ಮುಂದ್ರೆ ಹಿಂಗೆ ಸ್ಟಿಫಿಂಗ್ ನಿತ್ತರ ನಡೆಯೋ ಕೂಡ ಮುಂದಿದೆ, ಹಿಂಗೆ ನಡೆದಿರ್ತಾ ಓಕೆ ಮುಂದಿತ. ಆಹಾ, பா உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு கிலோமீட்டர் ஏற ஐயோ ஐயோ, நாள் என்ன நம்பர் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு. ഏറത് വർക്ക് ഈ പൂജയൊക്കെ നമുക്ക് എപ്പോഴെപ്പോഴും ചെയ്യാം. ಬಿಜು ಅಂಕಲಿಲ್ಲ ಏರಿಯಾ ತೂಸಾದ ಇಲ್ಲ ಕೇಳ್ತಾನ ಬಂದ್ರ ರಾನ್ ಕೇಳಕತ್ತ. ಇದಕ್ಕೆ ರೂಮ್ ಇದು ಬೆಸ್ಟಿಂಗ್ ಇರೋದು. ನೈಟ್ ಸ್ಟೇಗೆ ಹೇಳ್ತಾನ. ಪಿಜಿಯಾ ಪಿಜಿ ಅಷ್ಟಲ್ಲಿ ಎவ்வளோ ಕಲ್ತಾನ? சந்தான ஸ்டைலில் ஏற விட்டுலடா நீ. அட்வென்ச்சர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து வலிக்கு கூட இருந்துருச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சு. அங்கே எவன்டா அது பாட்டை கூட பண்ணுறானுங்க. பாட்டு சூப்பராக போடுறாங்க எல்லாம் ஆள் வந்துருக்காண்டா. ஐயோ என்ன சிறுப்பால் அடிச்சிருக்கோம். வாயா யா யா. ஐயோ, இதுக்கு இன்னும் மகாபலிபுரத்தில் மழை இருக்கிறது குடச்சி எடுத்துன்னு வந்து இங்கே போட்டாங்களா? வரீங்கன்னா நல்லா தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜூஸ் ஒரு பாட்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆபோ தள்ளுது.
1 கிலோமீட்டர் நடக்கணும்னாங்க, 1 கிலோமீட்டர் மலை ஏறுறோம். உட்காந்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வாடா. நம்மளாம் சாதிக்கணும் ப்ரோ. வாங்க ப்ரோ போகலாம். அந்த பாதி பயத்தில் எல்லாம் போயிட்டான். எங்கே பாதி பயத்தில்? ஐயோ அது கரும்பாறையா? கரும்பாறை ஃபால்ஸ். ஐயா என்ன அது வழுக்குது, சூப்பராக வழுக்குது, ஒரே வழுக்கு. நான் அந்த இதெல்லாம் போன ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துருப்பீங்க. சூசைட் பாயிண்ட். அதேதான், சூசைட் பாயிண்டை கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க. உனக்கு எவ்வளோ பண்ண வேண்டியது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. ஐயோவா, ஆமா இறங்கும் போது சொல்லுன்னு இறங்கிடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆஹா, ஓகேவா இருக்குது. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. தினமும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. அட்டுமைக்கு தெரியாதுக்கா. எத்தனை கெளித்தத இது ஸ்டாண்டு எல்லாம் எத்த ಎತ್ತ ಕುಂದ್ರ ನಟ್ಟದ ಹಂಗೆ ಗಿಟ್ಟ ಮ್ಯಾಲೆ ಹೊಡ್ತೈತಿ ಎತ್ತ ಕುಂಜದ ನಟ್ಟದ ಮತ್ತೆ ಮಡಿಗೆ ನಾನು ಹಂಗೆ ಸರಿ ಫೋಟೋ ಇನ್ನೂ ಇಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಮ್ಯಾಲೆ ಅಂದ್ರೆ ಊಟ ಹಿಂಗೆ ಸುತ್ತ ಅಂದ್ರೆ ಸುತ್ತ ಸೆಂಟ್ರ್ ಪಾಯಿಂಟ್ ಇದು ಆಗ ನಾನು ನಿಲ್ತಾರವೆ ஆத்தி மறுபடியும் முதல்ல ப்ரோ இதான் லாஸ்டா இல்ல மேல இருக்கா இன்னும் மேலையா ஷோபா ಸ್ಪಾಟ್ ಬರ್ತೀನಿ ಇದರ ಫೋಟೋ ತೋಟ ಸೂಪರ್ ಟೈಮ್ ಹಾಕಿ ಏಕೆಂದು ಮಾಡಬೇಕು ஐயா அம்மா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஒர்த்தாக தான் இருக்குது ஏறி வர்றதுக்கு நல்ல எக்ஸசைஸ் சாப்பிட்டது 35 ரூபா பிஸ்கெட்டில் பாதி தான் சாப்பிட்டேன் அதுக்கே மொத்த எனர்ஜியும் குடிச்சிட்டு போல இருக்கு இந்த சூரியன் ரொம்ப ஆழமாக போகிற மாதிரி ரொம்ப உள்ளே போகணும் வாவ் ಇಲ್ಲೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಇದ್ದ ಇನ್ನೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ மேகமூட்டம் கொஞ்சோண்டு தெரியுது காலையில் வரப்போதில் போன எபிசோடில் நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க வெடிகாலையில் இந்த எபிசோடில் கோயிலுக்கு வர பேரில் நம்ம நேரம் கோயிலை ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது மேலே போகணுமா நல்லா இருக்குமா போலையா ஸோ நம்ம அந்த சித்ரன் ஜெயின் டெம்பிள் ஏறிட்டு இருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மாத்தூர் அக்வாடக்ட் போனோம் மாத்தூர் அக்வாடக்ட்னா தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க லைக் டேம் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரி இந்த கேரளாலெல்லாம் பெரிய பிரிட்ஜு அந்த பிரேமம் படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் தெரியும் பிரேமலூர் இல்லை பிரேமம் ஸோ அது ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அதில் ஹீரோயின்லாம் போயிட்டுருப்பாங்க
ஸோ சைக்கிளில் வந்து ஹீரோ தள்ளிக்கிட்டே வருவார், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க கசின் கூட சம்திங் யாரோ ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருப்பாங்க, தங்கச்சி கூட போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த இதில் மரம் ரொம்ப இல்லை, போகிற இடத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் மரம் இல்லை. ஸோ நான் அந்த இடத்துக்கு போகல. ஆக்சுவலாக நாங்கள் சித்ரன் ஜெயின் டெம்பிள் ஏறணும்ல, ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. வா சரியான ஏரியா. என்ன ஐடியா? சுடுது அண்ணா, நல்லா இருக்கு. அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு, ஃபோட்டோ ஷூட் மீன்ஸ் நானும் எங்கள் அண்ணனும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே அங்கேயும் ஒரு வியூ நல்லா இருந்துச்சு, இங்கே ஒரு வியூ நல்லா இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் மாதிரி ஒரு இது இருக்குது. கோயிலாக என்ன இலவுன்னு தெரியலையே. நல்லா மலை ஏற கற்றுக்குறோம். ஆதி கோபத்தில் ஓ பார்த்து பார்த்து இதில் தான் வந்தோம். ஆமாம், அந்த காலத்தில் கட்டின படிக்கட்டு நல்லா இருக்கு. சரி, இதுக்கு கல்லிலே இது பண்ணி வாவ் 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 குணாக்கே மாதிரி இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. நான் வெறும் கண்டிருக்கேன், அதனால முடியல. சோபா அது கலசம் இந்த கல் பாறாங்கல்லுக்குள்ளே இருக்காங்க போல, செஞ்சுருக்காங்க போல. வாவ், வாட் அ சீனரியா. வாவ் 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 வாவ். மலைக்கு மேல தண்ணி இருக்கு. என்னது இது? என்ன இது? எப்ப மாதிரி இருக்குமா தண்ணி? இறங்க போல சருன்னு இறங்கிடும். ஓடுது அப்படியே வண்டி கிடுகிடு. வண்டி மோட்டர் ஸ்டார்ட் பண்ண குடுகுடுன்னு ஓடும்ல, அந்த மாதிரி ஓடுது ஃபுல்லாக. கால் நிறுத்த முடியல. அப்படியே வந்தோம், இறங்கணும், தள்ள ஆரம்பிச்சிது. ஒரு நிமிஷம் அப்படியே
வண்டி அப்போ தான் கிளச்சு குச்சு 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 நிறுத்தோம்ல, அந்த மாதிரி வண்டி பிரேக் போட்டு கிளச்சு விட்டுட்டு இது வர மாதிரி வண்டி பெட்ரோல் அடங்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. காத்தடிச்சு மறந்துருச்சு. அதனால் எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப திட்டினார். ஸோ அதனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ அந்த ஒரு இது. அப்புறம் வேற என்ன, அடுத்து அங்கேருந்து அப்படியே ஆக்சுவலாக அண்ணாவோட ஃப்ரெண்டு அவர் ரூம்மேட்டு, லைக் எப்படி சொல்கிறது, அண்ணாவோட ஃப்ரெண்டோட ரூம்மேட், சரியா? ஸோ அவங்களோட இதில் போய் தங்குறோம். ஏன்னா நைட் ஸ்டே வந்து நாங்கள் வெளில அதுக்காக நாங்கள் தனி பேக்கேஜ் மாதிரி அமௌண்ட் நாங்கள் அதுக்கு எடுத்து வைக்கல. ஸோ அவங்க வீட்டிலே போய் தங்கிடலாம், சாப்பாடுக்கு மட்டும் வெளில பார்த்துக்கலாம். சாப்பாடு ரைடு இதுதான் 2 நாளாக, ஆமாம் 2 நாளுக்கு இதுதான் பிளான். 2-3 நாளைக்கு இதுதான் பிளான் போட்டிருந்தோம். ஸோ ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் நல்லா தூங்கிட்டேன், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். அவர் என்னன்னா டே குளிர்லையா அப்படின்றாரு. எனக்கு அந்த இடத்துல எனக்கு குளிர் தன்மையே இல்லை, எனக்கு அந்த இடத்துல ஃபுல்லாகவே குளிர் தன்மையே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஓரமாக படுத்திருந்தேன், ஃபேன் காற்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் எங்கள் அண்ணனுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் பச்சை தண்ணியில் குடிக்கல, சுடு தண்ணி தான் குளிச்சுட்டு இருந்தார் இது வரைக்கும் வீட்டில். நான் ஃபுல்லாக எங்கள் ஹாஸ்டலில் பச்சை தண்ணி தான் நம்மளுக்கு, எப்போ பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பச்சை தண்ணி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால ஜுரம் வந்து பழகிட்டேன், எல்லாத்தையும் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இது அந்த இது ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூங்கினோம், ஏந்தோம். அடுத்து தூங்கி ஏந்தோடனே திருப்பாரூர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. பட் நாங்கள் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஃபால்ஸ் இன்னும் சூப்பர், ஆனால் கூட்டம் அதிகம். ஏன்னா திருப்பாரூர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த இடத்துக்கு யூடியூபர்ஸ் நிறைய பேர் போயிருக்கலாம், சொல்ல முடியாது. பட் நாங்கள் போல நிறைய க்ரௌடு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அந்த இது ஃபால்ஸை மட்டும் தான் பார்த்தோம். இந்த இடத்துல குளிச்சிடலாமா காலைல வந்து அப்படின்னாங்க. இல்லை இதுவே டயர்டாக இருக்குது, காலையில் ஏந்து ரைடு பண்ணுறது உனக்கு தான் டயர்டாகும், வண்டி நான் ஓட்ட முடியாது, லைசன்ஸ் இல்லை, டயர்டாகிடும், வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் வேண்டாம் அந்த இது வாட்டர் ஃபால்ஸ் வேணான்ட்டு, குளிக்கலாம்னாரு. சரி ஓகே குளிக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். பட் காலையில் வந்து எழுந்து சீக்கிரமாக நாங்கள் இந்த இதுக்கு போயிட்டோம். அடுத்து அந்த இது வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தோம். பார்த்தா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் மார்னிங் போகிறோம் அப்படின்னு சொன்னது வந்து ட்வின் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் நாங்கள் போல வந்து பேச்சுப்பாறை டேமுக்கு போயிட்டோம். ஸோ பேச்சுப்பாறை டேம் பாருங்கள், வீடியோ இப்போ வரும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது வியூ. டேம் ஏறி வந்தோம், சூப்பராக இருந்துச்சு வியூ. இப்போ அப்படியே கீழே இறங்க பேச்சுப்பாறை டேம் பார்த்தீங்களா கிளிப்பு. இந்த பேச்சுப்பாறை டேமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், உட்காந்து அது ஆக்சுவலாக அண்ணா வந்து மேலே ஏறிட்டார், எனக்கே தெரியாது, மேலே ஏறணும்னு தெரியாது. நானும் அவர் பின்னாடியே போய் ஏறுறேன், போய் பார்க்குறேன், வியூ சூப்பராக இருந்துச்சு. வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த இது அப்படியே மார்னிங் வியூ வந்து அப்படியே குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அங்கிள் அமுச்சிக்கிட்டே இருப்பாங்களே, என்னது குட் மார்னிங் அப்புறம் வேறு ஏதோ சம்திங் ஏதோ வரும், காலை வணக்கம், அடுத்து வேறு ஏதோ சம்திங் எங்கள் அம்மா ஃபோன்லேயோ எங்கள் அப்பா ஃபோன்லேயோ பார்த்தேன், சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கிள் அண்ட் ஆன்டிஸ் நிறைய அமிச்சாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் சிரிப்பாக இருக்கும். அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா ஃபோனில் இருக்க போல் சின்ன வயசில் பார்த்தது. ஒரு கட்டத்தில் கொரோனா டைம்னு சொல்லலாம். ஸோ கொரோனா டைமில் அவங்க ஃபோன் தானே நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, அடுத்து அப்படியே கீழே இறங்குது. அண்ணா கீழே இறங்குது எனக்கு தெரியாது. அப்புறம் நானும் கீழே இறங்கினேன், நல்லா இருந்துச்சு. பேச்சுப்பாறை டேமோட வியூ நல்லா இருந்துச்சு. பின் வாட்டர் ஃபால்ஸில் உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ், போது உள்ளே போயிட்டே இருக்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இப்படியே பிடிச்சிட்டு போகிறேம்மா சாமி, என்னை உயிரோட காப்பாற்றி.
ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரோட்டில் தனியாக போயிட்டுருக்கோம், கிட்டத்தட்ட பின்னாடி வண்டி வருதானா இல்லை தெரில, முன்னாடி வண்டி 1-2 தான் கிராஸ் ஆகுது. கிராமம் உள்ளே இருக்குது, இத்தனைக்கும் கிராமம் ரொம்ப உள்ளே இருக்குது. பின்னாடி வண்டி வந்து வேன் ஒன்று வந்துட்டு இருக்கு. அவங்க ஏதோ காலேஜ் சம்திங், காலேஜ் மெட்ஸா ஏதோ சம்திங் வராங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே வராங்க. ஆனால் பெரிய வேனு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நாங்கள் வண்டி முறுக்குனா போயிட்டே இருக்கலாம். அண்ணா பாட்டி வண்டி முறுக்கிக்கிட்டே இருக்காரு, போய்கிட்டே இருக்கும் ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட தெரில எனக்கு சரியா 10 கூட இருக்காது, ரொம்ப இருக்கும். ரொம்ப உள்ளே போனோம், மேலே ஏறணும், உள்ளே திருப்பி கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. மேலே ஏறணும், இறங்குறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மலை மேலே, கிட்டத்தட்ட மலை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் வியூ பாயிண்ட். அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் ட்ரெக்கிங், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கவங்க ஸ்டிக் வச்சுக்கலாம். இந்த வயசானவங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஸ்டிக் வச்சுக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, கல் இதுவாக இருக்கும். அங்கே உங்களால் ட்ரெஸ் எதுவும் மாற்ற முடியாது, பாய்ஸால் மட்டும்தான் மாற்ற முடியும். லேடிஸ் வந்து நீங்கள் இந்த காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. லேடிஸ்லாம் உங்கள் காரில் மாற்றிக்கலாம். ஆனால் தயவுசெய்து ட்ரெஸ் அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் லேடிஸ் வந்துடாதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸுக்கான ஸ்பாட்டு. ஜென்ஸால் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க முடியும், சுதந்திரமாக இருக்க முடியும். அங்கே யாருமே இல்லை. அங்கே நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் ஒரு பிரிட்ஜ் அண்டை வரோம், கரெக்டாக பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், உடஞ்சிருக்கும். அண்ணா வேற வண்டி ஏற்றுற மாதிரி இருந்தார், ஏற்றி அங்கே போயிடலான் இருந்தார். பார்த்தா அதை தாண்டி பார்த்தா சொல்கிறாங்க, கேட்டோம் ஒருத்தருக்கு 2 பேரும், இந்த சைடு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த சைடில் இதோ தான் இருக்குது டேமு, எதுக்கு அங்கிட்டு போகிறீங்க? சரி, வாட்டர் ஃபால்ஸ் இதோ தான் இருக்குது, டேம்ன்ற பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது, 100 மீட்டர்னு போர்டு உள்ளே வச்சுருக்கான். வெளில வைக்கிறானா உள்ளே எடுத்துகிட்டு போய் சொல்லி வச்சுருக்கானுங்க. நாங்கள் ஏற்றிட்டு போயிருந்தோன்னா அந்த சைடு யானை கூட்டம் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா சோழி முடிஞ்சிச்சு. யானையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கர்மாதி தான், அவ்வளோதான். அண்ணா ஓகேவா? ஸோ அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும். நல்ல வேலை. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், அதாவது எங்களோட லாங்குவேஜில் நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணாக்கிட்ட, வேண்டாம் வண்டியை ஏற்றி போக வேண்டாம், டவுட்டாக இருக்குது, நம்ம இங்கே நிறுத்திக்கலாம், ஏன்னா வண்டி இங்கே நிற்கிது, இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கேளு அப்படின்னாங்க. அது கேட்ட பிறகு தான் அந்த இது நடந்துச்சு. ஏன்னா உள்ளே போல சூப்பராக இருந்துச்சு, ட்ரெக்கிங் ஃபுல்லாக மஜா ஆகியா. ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த எபிசோடில் நம்ம சித்திரை ஜெயின் டெம்பிள் போனோம். அப்புறம் அப்போ இது முதுர் டேம், கிட்டத்தட்ட முதுர் டேம் தான் சொன்னாங்க, பட் அது முதுர் தொட்டிப்பாளையம். ஸோ தொட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு அங்கே அக்வாடெக், ஸோ அங்கே போனோம். அடுத்து பிஜிக்கு போனோம். பிஜிக்கு சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படியே எங்கடா அது திருப்பாரூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். திருப்பாரூர் வாட்டர் ஃபால்ஸ் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே நைட்டு, நாங்கள் இதை சொல்ல மாதிரிட்டோம் பாருங்களேன், நைட்டு சம்பவம் தாங்க. அடுத்த மார்னிங் சம்பவத்துக்கு போயிட்டேன். நைட்டு சம்பவம் தான் மாற்றி சொல்லின்னுக்கிறேன் நான். அப்போ தானே ட்விஸ்ட் இருக்கணும். காலையில் என்ன நைட்டு பண்ணியே கேட்கணும்ல. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஒரு கடைக்கு போனோம். அங்கே சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் ஸ்கூல்லே பீஃப் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பசங்கிட்ட.
ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா கூட பீஃப் சாப்பிட்றேன். அண்ணாவும் பீஃப் சாப்பிட்றாரு. ஆனால் சாப்பிட்ருக்காரா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? அவங்க எங்கே சாப்பிட்றாங்க யாருக்கு தெரியும்? ஸோ நான் வந்து சாப்பிட்டேன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு வச்சுருக்கான். பீஃப்னா என்னன்னு தெரியாது, அதனால் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் பீஃபு. ஏதோ வாழைப்பழத்தை ஏதோ சம்திங் பண்ணியிருந்தாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புள்ளியாருக்கு ஐயோ வர மாட்டேங்குது. கொழுக்கட்டை செய்வாங்க தெரியுமா? கொழுக்கட்டை மோமோஸ் மாதிரி இருக்கும். மோமோஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மோமோஸ் அதுக்குள்ள வாழைப்பழம் உள்ள வச்சிருந்தாங்க. ஸ்டஃப்பு வாழைப்பழம் ஸ்டஃப் வச்சு பீஃப் அந்த கிரேவி மாதிரி, பீஃப் தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வச்சிருக்கீங்க. அப்படி டீப் பண்ணி அப்படி வாயில் அடிக்கணும். சாரி, அது மோமோஸ் மாதிரியே இல்லை, சம்திங் இன்னும் நினைக்கிறேன். அது மோமோஸ் மாதிரி இல்லை, ஸ்லைஸ் பண்ணியிருந்தாங்களா? என்னவோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அந்த இது வாழைக்காய் பீஃபா சம்திங் புதுசாக அங்கே என்ன ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கோ ஸ்பெஷலோ அதை வாங்கி சாப்பிட்டோம். பட் அதை அங்கே வாங்கி சாப்பிட்டது எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். வீடியோ காலில் காமிச்சு எங்கள் வீட்டில் தெரிஞ்சேன். அருவாள் தான், வீச்சு அருவாள் தான், ஒரே வெட்டு 2 துண்டு அந்த மாதிரி கேஸ் எங்கள் வீட்டில். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நைஸாக கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் திட்டு தான் வாங்கணும் நைட்டு. அதெல்லாம் சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் அடுத்தது கடைசி வந்து இங்கே வந்து நடந்துச்சு. இவ்வளோதான், இந்த இதுதான் சீக்வன்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இவ்வளோ இந்த எபிசோடில் வந்து சித்திரை ஜெயின் டெம்பிள் போனோம், அடுத்து இதுக்கு போனோம், இங்கே முத்தூர் அக்வாடக்ட் போனோம். அது ஆக்சுவலாக அந்த பிஜிக்கு போகிற வழியில், பிஜி மீன்ஸ் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ ரூம்மேட்ஸ் இடத்துக்கு போயிட்டு மத்தியானம் தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் திருப்பாரூர் வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கே டிக்கெட்டு பே பண்ணி உள்ளே போய் ஃபோட்டோ தான் எடுத்தோம், வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணாங்க. பட் ஃபோன் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் கையில். சும்மா தானே போகிறோம், குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்தோம், டீ காஃபி குடிக்கிறோன்னு சொல்லி குடிச்சிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அடதான் இருந்தாங்க. இதெல்லாம் சொன்னேன் எங்கள் வீட்டில் செருப்படி அடிப்பாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அழகாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு போங்க, உங்களுக்கு நல்ல நல்ல பெண்கள் கிடைப்பாங்க, கமிட்மெண்ட் நிறைய கிடைக்கும், காதலர்கள் நிறைய சேர்வார்கள். பட் அதெல்லாம் வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட், அந்த இது வேற டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான். வேற டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்லாம் சொல்ல முடியாது, வேற டிஸ்ட்ரிக்ட். ஸ்டேட்டாக இருந்தால் கூட இருக்கலாம். ஏன்னா ஆந்திரா சைடு கூட சில பேர் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கணும். ஸோ தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே வண்டியில் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, ஸோ நம்ம முத்தூர் அக்வாடக்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ சின்ன ஹிஸ்ட்ரி, என்ன ஹிஸ்ட்ரினா இது கிட்டத்தட்ட இது வந்து 1966 கட்டப்பட்ட ஒரு டேமு. இது வந்து காமராஜரால் கட்டப்பட்ட ஒரு டேமு. இது வந்து எதுக்கு கட்டப்பட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் வளர்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு டேமு. அக்ரிகல்ச்சருக்கு நம்ம இந்த பாராளி ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கான். ஸோ அந்த ரிவரில் தண்ணி வராமல் இருக்கிறதுனால ஸோ அதுக்காக கட்டப்பட்ட ஒரு டேம். விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்காமல் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக கட்டப்பட்ட ஒரு டேமுன்றதோட தொட்டிப்பாலம். ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கும்ல, ஸோ வர தண்ணி, மழை தண்ணி எல்லாம் அதை எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டிப்பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த காமராஜர் வந்து ஒதுக்கி கொடுத்தாருன்னா 12.9 லட்சம், அதாவது 12.9 lakhs வந்து அப்ராக்சிமேட்டாக இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ChatGPT ஏஐயில் போட்டு பாருங்கள். ஆனால் அதில் தான் போட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ இதெல்லாம் தெரியாது, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக இது பண்ணியிருக்காங்க. அதோட இது வந்து இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது, டாலஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது ஏசியாவில் அந்த இடத்துல மட்டும்தான், நம்ம ஏசியா காண்டினென்ட்டில் அந்த ஒரு இது மட்டும்தான் பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 115 அடி உயரம் அந்த பிரிட்ஜு. 1 கிலோமீட்டர் லென்த்து, 1 கிலோமீட்டருக்கு அந்த லென்த் இருக்கு. ஆனால் நாங்கள் பிரிட்ஜுக்கு போகல. ஸோ
ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். 1 கிலோமீட்டர் லென்த்து கிட்டத்தட்ட 28 பில்லர் வச்சுருக்காங்க அந்த இதுக்கு. ஏன்னா அவ்வளோ 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு 28 பில்லர் சின்ன சின்னதாக அடுக்கி அந்த லென்த்துக்கு வச்சுருக்கலாம். ஆனால் கட்டுறது நல்லா கட்டலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து அந்த பாட்னமாக்கல் கேனல்னு சொல்லிட்டு கேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த தண்ணி போகிற வழின்னு நினைக்கிறேன். அது வந்து 7 அடிக்கும் வைடு வந்து 7.5 அடிக்கும் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து விவசாயத்துக்காக ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ப்ராட் லைஃப் மெஷர். ஸோ நாங்கள் இது பண்ணலை. ஸோ இங்கே இவ்வளோ தான் இந்த முதூர் அக்வாடக்டை பற்றி ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் அந்த மீதி டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இந்த இதுக்கு நம்ம பார்த்தோம்னா முதூர் அக்வாடக்ட் வந்து நம்ம காமராஜர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. கே காமராஜ். அப்படிதான் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சிஎம் வேற மாதிரி அதில் இறங்கி காட்டியிருக்காரு பாருங்க. வேட்டியை மடித்து கட்டினாருன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து யாருக்கு இது பண்ணுறாங்க, இந்த வில்லவன் கோட், அப்புறம் கல்குளம் தாலுக்ஸ். ஸோ இவங்களுக்காக கட்டப்பட்டது. ஸோ பரவாயில்ல, நைஸ், நல்லது தான். நல்ல இது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நல்லதுல. அந்த விளாக் இதோட முடிக்கப்படுகிறது. இன்றைய எபிசோட் அப்படின்ற மாதிரி நம்ம மறக்க முடியாத பயணத்தோட எபிசோட் 2 இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்